ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரஞ்சனி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. இவங்க IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. பட் இவங்க ஜாபுக்காக பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு 4-5 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்ததாகவும், ஸோ இவங்க லவ் பண்ணவங்க இவங்கள விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிட்டதாகவும் சொன்னதுனால இவங்க திருமணமே பண்ணிக்காத இருந்துட்டாங்க. இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமான மணமகனாக வேணும், ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்கிற மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சிந்துமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க BE முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு சொந்த வீடுலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2-3 இடத்துல இடம் மட்டும் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும், ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்காக இருந்தாலும் ஓகே, டிகிரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை டிகிரி விட கம்மியாக படிச்சிருந்தாலும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்களை விட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அம்மா அப்பா வீட்டு சைடு இவங்களை இன்னும் ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காகவும் இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல ஒழுக்கமானவராக வேணும், என்னோடய குழந்தைகளை முதல்ல ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு அப்பாவாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.